தி ஆல்கெமிஸ்ட் பவுலோ கொயில்லோ எழுதிய முழு கதை. அத்தியாயம் 1. சாண்டியாகோ ஸ்பெயினின் அண்டலூசியா பகுதியில் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன். அவன் தன் ஆட்டு மந்தையுடன் பயணம் செய்வதை மிகவும் விரும்பினான். அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியாக இருந்தது. எழுந்திருப்பது, ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வது, சாப்பிடுவது மற்றும் தூங்குவது. ஆனால் அவன் திருப்தியாக இல்லை. அவனுக்கு ஆர்வமுள்ள மனம் இருந்தது. மேலும் அவன் படிக்க கற்றுக்கொண்டான். இது ஒரு ஆடு மேய்ப்பவனுக்கு அசாதாரணமானது. அவன் ஒரு பாதிரியாராக ஆக ஒரு செமினரிக்கு சென்றான். ஆனால் அதற்கு பதிலாக பயணம் செய்ய முடிவு செய்தான். அதனால் அவன் ஒரு ஆட்டு மந்தையை வாங்கினான். ஒவ்வொரு ஆண்டும் அவன் தன் ஆடுகளை அண்டலூசியாவின் வெவ்வேறு பகுதிகளுக்கு அழைத்துச் செல்வான். இந்த ஆண்டு அவன் தாரிஃபாவை அடைய திட்டமிட்டிருந்தான். அங்கு ஒரு கடையில் வேலை செய்யும் ஒரு பெண் அவனுக்கு தெரிந்திருந்தாள். அவளுடன் பேசுவது அவனுக்கு பிடித்திருந்தது. அது வேறு எதற்கும் வழிவகுக்கவில்லை என்றாலும். ஒரு நாள் அவன் தாரிஃபாவை நெருங்கிக் கொண்டிருந்தபோது அவனுக்கு இரண்டாவது முறையாக அதே கனவு வந்தது. அவன் தன் ஆடுகளுடன் ஒரு வயலில் இருப்பது போல் கனவு கண்டான். அப்போது ஒரு குழந்தை தோன்றி அவன் கைகளை பிடித்தது. அந்த குழந்தை அவனை எகிப்தின் பிரமிடுகளுக்கு அழைத்துச் சென்று, நீ இங்கே வந்தால் உனக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்கும் என்று சொன்னது. அந்த குழந்தை அவனுக்கு பொக்கிஷம் எங்கே இருந்தது என்று காட்டப் போகும்போது சாண்டியாகோ எழுந்தான். கனவு அவனை தொந்தரவு செய்தது. அவன் எப்போதும் நிகழ்காலத்தில் வாழ்ந்தான். ஆனால் இந்த கனவு மீண்டும் மீண்டும் வந்தது. கனவுகளை விளக்கும் ஒரு வயதான ஜிப்சி பெண்ணை டாரிஃபாவில் அணுக அவன் முடிவு செய்தான். அத்தியாயம் 2. சாண்டியாகோ தனது கனவை ஜிப்சி பெண்ணிடம் சொன்னபோது அவள் கவனமாக கேட்டாள். அவன் முடித்ததும் அவள் சொன்னாள், நீ எகிப்து செல்ல வேண்டும். அந்த பிரமிடுகளை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் ஒரு குழந்தை உனக்கு ஒரு பொக்கிஷத்தை காட்டினால் அது இருக்கிறது. நீ அதை கண்டுபிடித்தால் அந்த பொக்கிஷத்தில் 10ல் ஒரு பங்கை எனக்கு கொடுக்க வேண்டும். அவளுடைய எளிய விளக்கம் மற்றும் கட்டணம் கோரியது சாண்டியாகோவை ஆச்சரியப்படுத்தியது. அது கொஞ்சம் ஏமாற்று வேலை போல் அவனுக்கு தோன்றியது. இருப்பினும் ஜிப்சிகள் புத்திசாலிகள் என்று அவன் கற்றிருந்தான். அதை பற்றி யோசிக்க அவன் முடிவு செய்தான். மறுநாள் அவன் தன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தபோது ஒரு வயதானவன் அவனை அணுகினான். அந்த மனிதன் விசித்திரமான ஆடைகளை அணிந்திருந்தான். மேலும் சாண்டியாகோவை பற்றி நிறைய அறிந்திருப்பதாக தோன்றியது. அவன் தன்னை சேலத்தின் ராஜா மெல்கிசேடக் என்று அறிமுகப்படுத்தினான். அந்த வயதானவன் சாண்டியாகோவிடம் அவன் கனவு அவனுடைய தனிப்பட்ட புராண கதை என்று சொன்னான். அவன் எப்போதும் அடைய விரும்பியது. ஒவ்வொருவரும் அவர்கள் இளைஞர்களாக இருக்கும்போது தங்கள் தனிப்பட்ட புராண கதை என்னவென்று அறிவார்கள் என்று மெல்கிசேடக் விளக்கினார். ஆனால் காலப்போக்கில் ஒரு மர்மமான சக்தி அவர்களை அதை விட்டுவிடச் செய்ய முயற்சிக்கிறது. மெல்கிசேடக் சாண்டியாகோவை தனது தனிப்பட்ட புராண கதையை பின்பற்றவும் எகிப்து செல்லவும் ஊக்குவித்தார். கடவுளின் அடையாளங்களான சகுனங்களை காட்டுவதன் மூலம் தான் சாண்டியாகோவுக்கு உதவ முடியும் என்று அவர் கூறினார். அதற்கு பதிலாக சாண்டியாகோவின் மந்தையின் 10ல் ஒரு பங்கை அவர் கேட்டார். சாண்டியாகோ தயங்கினான். ஆனால் இறுதியில் ஒப்புக்கொண்டான். மெல்கிசேடக் 2 கற்களை எடுத்தான். ஒன்று வெள்ளை, மற்றொன்று கருப்பு. அவை யூரிம் மற்றும் தும்மிம் என்று அழைக்கப்பட்டன. அவை சாண்டியாகோவுக்கு சகுனங்களை படிக்க உதவக்கூடும் என்று அவர் கூறினார். வெள்ளை கல்லின் பொருள் ஆம் என்றும் கருப்பு கல்லின் பொருள் இல்லை என்றும் இருந்தது. வேறு எந்த வகையிலும் சகுனங்களை படிக்க முடியாத போது மட்டுமே அவற்றை பயன்படுத்தும்படி அவர் சாண்டியாகோவிடம் கூறினார். அந்த வயதான ராஜா சாண்டியாகோவை ஆசீர்வதித்து மறைந்துவிட்டார். சாண்டியாகோ தன் ஆடுகளை விற்று எகிப்துக்கான பயணத்தை தொடங்க முடிவு செய்தபோது உற்சாகமும் பயமும் கலந்த உணர்வை உணர்ந்தான். அத்தியாயம் 3. சாண்டியாகோ தன் ஆடுகளை விற்று வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள டாஞ்சேருக்கு செல்லும் கப்பல் டிக்கெட் வாங்கினான். அவன் சுதந்திர உணர்வை உணர்ந்தான். ஆனால் தன் பழக்கமான வாழ்க்கையை விட்டுச் சென்ற துக்கமும் அவனை ஆட்கொண்டது. அவன் டாஞ்சியரை அடைந்தபோது எல்லாம் புதிதாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. அவனுக்கு அரபு பேச தெரியாது. அவன் சந்தை வழியாக நடந்து செல்லும் போது ஸ்பானிஷ் பேசும் ஒரு இளைஞனை சந்தித்தான். அவன் அவனுக்கு வழிகாட்ட முன்வந்தான். சாண்டியாகோ அவனை நம்பினான். அந்த இளைஞன் சாண்டியாகோவை சந்தையின் பரபரப்பான பகுதிக்கு அழைத்துச் சென்றான். சாண்டியாகோ காட்சிகளிலும் ஒலிகளிலும் கவனத்தை இழந்திருந்தபோது அந்த இளைஞன் சாண்டியாகோவின் பணத்துடன் மாயமாக மறைந்துவிட்டான். சாண்டியாகோ திகைத்து நின்றான். அவன் ஒரு வெளிநாட்டில் இருந்தான். பணம் இல்லை மற்றும் மொழி தெரியாது. அந்த இளைஞனை நம்பியதற்காக அவன் தன்னை ஒரு முட்டாள் என்று உணர்ந்தான். அவன் ஸ்பெயினுக்கு திரும்பி மீண்டும் ஆடு மேய்ப்பவனாக ஆக நினைத்தான். இருப்பினும் தனது தனிப்பட்ட புராண கதையை பின்பற்றும்படி மெல்கிசேடக் கூறிய வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. அவன் விட்டுவிடக்கூடாது என்று முடிவு செய்தான். அவன் உயிர் வாழவும் தனது பயணத்தை தொடரவும் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அவன் ஒரு கனிவான ஆனால் ஜாக்கிரதை உள்ள வியாபாரியின் படிக கடையில் வேலை கிடைத்தது. சாண்டியாகோவின் கடின உழைப்பும் புதிய யோசனைகளும் கடையை மேலும் வெற்றிகரமாக மாற்றியது.
கனவுகளின் சக்தி மற்றும் அவற்றை நனவாக்குவதில் உள்ள பயம் பற்றி அவன் அந்த வியாபாரியிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டான். அத்தியாயம் 4. சாண்டியாகோ கிட்டத்தட்ட ஒரு வருடம் படிகக் கடையில் வேலை செய்தான். அவன் ஸ்பெயினுக்கு திரும்பி மேலும் ஆடுகளை வாங்க போதுமான பணம் சேமித்திருந்தான். வியாபாரி அவன் செய்வான் என்று நினைத்திருந்தான். ஆனால் சாண்டியாகோ இன்னும் பிரமிடுகளில் உள்ள பொக்கிஷத்தை பற்றி கனவு கண்டான். அவன் தனது பயணத்தை தொடர ஒரு வலுவான ஆசையை உணர்ந்தான். உலகிற்கு ஒரு ஆன்மா இருக்கிறது என்றும் அந்த ஆன்மாவை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பொருட்களின் மொழியை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவன் கற்றுக்கொண்டான். பல இரசவாதிகள் தங்கள் தனிப்பட்ட புராண கதைகளை நனவாக்கியுள்ளனர் மற்றும் பெரிய பொக்கிஷங்களை கண்டுபிடித்துள்ளனர் என்றும் அவன் கற்றுக்கொண்டான். ஒரு நாள் எகிப்துக்கு பாலைவனத்தை கடந்து செல்ல ஒரு வணிக கூட்டம் உருவாகி கொண்டிருந்தது. சாண்டியாகோ அதில் சேர முடிவு செய்தான். அவன் தனது சில பொருட்களை எடுத்துக்கொண்டு அவன் போவதை வருத்தத்துடன் பார்த்தாலும் அவன் முடிவை மதித்த படிக வியாபாரிக்கு விடை பெற்றான். அந்த வணிக கூட்டத்தில் சாண்டியாகோ ஒரு புகழ்பெற்ற இரசவாதியை தேடி பயணம் செய்த ஒரு ஆங்கிலேயனை சந்தித்தான். அந்த ஆங்கிலேயனிடம் இரசவாதம் பற்றிய பல புத்தகங்கள் இருந்தன. மேலும் சாதாரண உலோகங்களை தங்கமாக மாற்றுவதற்கான ரகசியங்களை கற்றுக்கொள்வதில் அவன் ஆர்வமாக இருந்தான். சாண்டியாகோவுக்கு பாலைவனத்தை பற்றி அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருந்தது. சஹாரா பாலைவனத்தின் நீண்ட பயணத்தின் போது சாண்டியாகோ வணிக கூட்டத்தையும் பாலைவனத்தையும் உன்னிப்பாக கவனித்தான். சகுனங்களின் முக்கியத்துவம் மற்றும் தனது இதயத்தை கேட்பது பற்றி அவன் கற்றுக்கொண்டான். அவனும் அந்த ஆங்கிலேயனும் அடிக்கடி தங்கள் பயணங்களுக்கான காரணங்களை பற்றி விவாதித்தார்கள். அத்தியாயம் 5. வணிக கூட்டம் பாலைவனத்தின் ஆழத்திற்கு செல்ல செல்ல பழங்குடியினருக்கு இடையே போர் பற்றிய பேச்சுக்கள் அதிகமாகின. பயணிகள் கவலை அடைந்தனர். சாண்டியாகோ ஒட்டக ஓட்டுநருடன் நட்பு கொண்டான். அவன் நிகழ்காலத்தில் வாழ்வது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். ஒருவன் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த முடிந்தால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் என்று ஒட்டக ஓட்டுநர் சொன்னான். ஒரு இரவு சாண்டியாகோ அடிவானம் தாழ்வாக இருப்பதை கவனித்தான். மேலும் பாலைவனத்திலேயே நட்சத்திரங்களை பார்க்க முடிந்தது. அவர்கள் ஒரு சோலையை நெருங்கிக் கொண்டிருந்ததாக ஒட்டக ஓட்டுநர் விளக்கினார். அவர்கள் சோலையை அடைந்தபோது சாண்டியாகோ ஆச்சரியப்பட்டான். அது அவன் நினைத்ததை விட மிகவும் பெரியதாக இருந்தது. பல கிணறுகள் மற்றும் பேரீச்சை மரங்கள் இருந்தன. பயணிகள் தங்குமிடம் கிடைத்ததால் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பழங்குடியினர் போர்களின் போது சோலைகள் நடுநிலை பகுதிகள் என்று வணிக கூட்டத்தின் தலைவர் விளக்கினார். பயணிகள் உட்பட அனைவரும் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டியிருந்தது. சாண்டியாகோ ஆச்சரியப்பட்டான். ஆங்கிலேயன் தான் கொண்டு வந்திருந்த கைத்துப்பாக்கியை தானாக முன்வந்து ஒப்படைத்தபோது அது மக்களை நம்புவதற்கு தனக்கு உதவியதாக ஆங்கிலேயன் சொன்னான். சாண்டியாகோ தனது பொக்கிஷத்தை பற்றி யோசித்தான். தான் தனது கனவுக்கு எவ்வளவு நெருக்கமாக வருகிறானோ அவ்வளவு கடினமாக விஷயங்கள் ஆகின்றன என்பதை அவன் உணர்ந்தான். அவன் சோதிக்கப்படுவது போல் உணர்ந்தான். அவன் வயதான ராஜாவின் ஆரம்ப அதிர்ஷ்டம் மற்றும் இறுதி சோதனை பற்றிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். அவன் பொறுமையாக இருக்க வேண்டும் மற்றும் சகுனங்களை கவனிக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அத்தியாயம் 6. சோலையில் சாண்டியாகோ ஒரு கிணற்றின் அருகே ஒரு இளம் பெண்ணை சந்தித்தான். அவள் பெயர் ஃபாத்திமா. அவள் கண்களை பார்த்த நொடியில் அவன் முன்பு அனுபவித்திராத ஒரு அன்பை உணர்ந்தான். அது ஒரு சகுனம் என்று அவன் உணர்ந்தான். அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது அதுதான். அவள் தன் வாழ்க்கையின் பெண் என்று அவனுக்கு வார்த்தைகள் இல்லாமல் தெரிந்தது. அவள் பெயர் ஃபாத்திமா என்று அவன் தெரிந்து கொண்டான். ஆங்கிலேயன் தேடிக்கொண்டிருந்த இரசவாதியை பற்றி அவன் அவளிடம் கேட்டான். அவள் தெற்கே சுட்டிக்காட்டி அந்த ஞானி அங்கேதான் வசிக்கிறார் என்று சொன்னாள். ஆங்கிலேயன் இரசவாதியை தேடிச் சென்றான். சாண்டியாகோ கிணற்றின் அருகே நின்று ஃபாத்திமாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அவள் இருப்பதை பற்றி தனக்கு தெரியாத முன்பே தான் அவளை நேசித்ததாக அவன் உணர்ந்தான். அவள் மீதான தனது அன்பு உலகின் எந்த பொக்கிஷத்தையும் கண்டுபிடிப்பதற்கு தனக்கு உதவும் என்று அவன் உணர்ந்தான். மறுநாள் சாண்டியாகோ கிணற்றுக்கு திரும்பி ஃபாத்திமாவிடம் தான் அவளை நேசிப்பதாகவும் அவளை மணக்க விரும்புவதாகவும் சொன்னான். ஃபாத்திமா தனது குடத்தை நழுவ விட்டு தண்ணீரை சிந்தினாள். போர் ஒரு நாள் முடிவடையும் என்று அவள் சொன்னாள். சாண்டியாகோ தான் ஆடு மேய்த்த கடந்த காலத்தை பற்றி யோசித்தான். தேவைப்பட்டால் தான் திரும்பி செல்ல முடியும் என்று அறிந்திருந்தான். ஆனால் எந்த பொக்கிஷத்தையும் விட ஃபாத்திமா அவனுக்கு மிகவும் முக்கியமானவள். பொக்கிஷத்தை தேடிச் செல்லும் தங்கள் ஆண்களை பற்றி பாலைவன பெண்கள் பெருமைப்படுகிறார்கள் என்று ஃபாத்திமா அவனிடம் சொன்னாள். அவள் தனது குடத்தை நிரப்பிவிட்டு சென்றாள். சாண்டியாகோ ஒவ்வொரு நாளும் அவளை சந்திக்க கிணற்றுக்கு சென்றான். அவர்கள் நண்பர்களானார்கள். அவளுடன் கழித்த நேரம் அவன் எப்போதும் அனுபவித்த மிக மகிழ்ச்சியானதாக இருந்தது. ஒரு மாதம் கழித்து பழங்குடியினர் போர் முடிவடையும் வரை அவர்கள் சோலையில் தங்க வேண்டியிருக்கும் என்று வணிக கூட்டத்தின் தலைவர் அறிவித்தார். சாண்டியாகோ இந்த விஷயத்தை ஃபாத்திமாவிடம் சொன்னான். தான் அவளுக்கு உலகளாவிய மொழி மற்றும் உலக ஆத்மா பற்றி கற்பித்ததால் அவள் தன்னுடைய ஒரு பகுதியாகிவிட்டாள் என்று அவள் சொன்னாள்.
தனது தனிப்பட்ட புராண கதைக்கான தனது தேடலை தொடர அவள் அவனை ஊக்குவித்தாள். அவன் உண்மையில் அவளுடைய கனவின் ஒரு பகுதியாக இருந்தால் அவன் திரும்பி வருவான் என்று சொன்னாள். சாண்டியாகோ அவளை விட்டு போக வருத்தப்பட்டான். ஆனால் அவன் தனது இதயத்தை பின்பற்ற வேண்டும் என்று அறிந்திருந்தான். அத்தியாயம் 7. சாண்டியாகோ ஆங்கிலேயனை தேடிச் சென்றான். அவன் தன் கூடாரத்திற்கு வெளியே ஒரு அடுப்பை கட்டி சல்பரை பிரித்தெடுக்க முயன்று கொண்டிருந்தான். மாஸ்டர் ஒர்க்கை அடைய அவன் தோல்வியின் பயத்தை வெல்ல வேண்டும் என்று ஆங்கிலேயன் சொன்னான். சாண்டியாகோ அன்பு மற்றும் உடைமை பற்றி யோசித்து பாலைவனத்தில் அலைந்தான். அவன் 2 கழுகுகள் பறப்பதை பார்த்தான். திடீரென்று சோலைக்குள் ஒரு இராணுவம் நுழைவது போல் அவனுக்கு ஒரு காட்சி தோன்றியது. அது ஒரு சகுனம் என்று அவன் உணர்ந்தான். அவன் தனது தரிசனத்தை பற்றி ஒட்டக ஓட்டுநரிடம் சொன்னான். சகுனங்களின் மொழியை புரிந்து கொண்ட ஒட்டக ஓட்டுநர் பழங்குடி தலைவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்க சாண்டியாகோவுக்கு அறிவுரை கூறினார். சாண்டியாகோ சோலையின் நடுவில் இருந்த பெரிய வெள்ளை கூடாரத்திற்கு சென்று தலைவர்களை சந்திக்க கேட்டான். தனது தரிசனத்தில் கண்ட இராணுவத்தை பற்றி அவர்களிடம் சொன்னான். தலைவர்கள் சந்தேகப்பட்டார்கள், ஆனால் அவன் பேச்சை கேட்டார்கள். ஒரு வயதான மற்றும் மரியாதைக்குரிய தலைவர் பாலைவன செய்திகளை நம்பும் பாரம்பரியத்தை பற்றி பேசினார். எகிப்தில் ஜோசப் பார்வோனின் கனவை விளக்கிய கதை போல. சாண்டியாகோவின் எச்சரிக்கையை தீவிரமாக எடுத்துக்கொள்ள தலைவர்கள் முடிவு செய்தனர். மறுநாள் சோலையில் ஆயுதங்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்ற பாரம்பரியத்தை மீறுவோம் என்று அந்த வயதான தலைவர் அறிவித்தார். அவர்கள் எதிரிக்காக காத்திருப்பார்கள். கொல்லப்படும் ஒவ்வொரு 10 எதிரிகளுக்கும் சாண்டியாகோவுக்கு ஒரு தங்க நாணயம் கிடைக்கும். ஆனால் நாளின் முடிவில் எந்த ஆயுதமும் பயன்படுத்தப்படாவிட்டால் சாண்டியாகோ மீது ஒன்று பயன்படுத்தப்படும். அந்த இரவு சாண்டியாகோ தன் கூடாரத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது பலத்த காற்று அவனை தரையில் தள்ளியது. கருப்பு ஆடைகள் அணிந்த ஒரு குதிரை வீரன் தன் தோளில் ஒரு கழுகுடன் தோன்றினான். கழுகுகளின் பறப்பை படிக்க யார் தைரியம் செய்தார்கள் என்று அந்த குதிரை வீரன் கேட்டான். தாம் தான் என்றும் சோலையை காப்பாற்ற அப்படி செய்ததாகவும் சாண்டியாகோ சொன்னான். அந்த குதிரை வீரன் தன் வாளை சாண்டியாகோவின் நெற்றியில் ரத்தம் வரும் வரை இறக்கினான். அந்த குதிரை வீரன் சாண்டியாகோ ஏன் பறவைகளின் பறப்பை படித்தான் என்று கேட்டான். சோலையை காப்பாற்ற விரும்புவதாகவும் அவர்கள் தாக்கப்பட்டால் அவர்களில் பலர் இறந்து விடுவார்கள் என்றும் சாண்டியாகோ விளக்கினான். அந்த குதிரை வீரன் தன் வாளை பின்னுக்கு இழுத்து சாண்டியாகோ தன் தீர்க்கதரிசனங்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். பின்னர் ஒரு அந்நியன் ஒரு விசித்திரமான நாட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டான். தான் தனது தனிப்பட்ட புராண கதையை பின்பற்றி வருவதாக சாண்டியாகோ பதிலளித்தான். அந்த குதிரை வீரன் ஒரு இரசவாதி என்று தெரிய வந்தது. உலக மொழியை புரிந்து கொள்ள தேவையான சாண்டியாகோவின் தைரியத்தை அவன் சோதிக்க வேண்டியிருந்தது என்று அவன் சொன்னான். பாலைவனத்தை நேசிக்கவும் ஆனால் அதை முழுமையாக நம்ப வேண்டாம் என்றும் அவன் சாண்டியாகோவுக்கு சொன்னான். மறுநாள் சூரிய அஸ்தமனம் வரை சாண்டியாகோவின் தலை அவன் தோள்களில் இருந்தால் தெற்கில் தன்னை வந்து சந்திக்கச் சொன்னான். அத்தியாயம் 8. மறுநாள் காலை சோலையின் 2000 ஆயுதம் ஏந்தியவர்கள் பேரீச்சை மரங்களுக்கு இடையே பதுங்கியிருந்தனர். மதியம் 500 எதிரி பழங்குடியினர் வந்து காலியான கூடாரத்தை தாக்கினர். சோலையின் மக்கள் விரைவாக அவர்களை சூழ்ந்து தோற்கடித்தனர். பழங்குடி தலைவர் சாண்டியாகோவுக்கு 50 தங்க நாணயங்களை வழங்கி சோலையின் ஆலோசகராக இருக்கும்படி கேட்டார். அந்த இரவு சாண்டியாகோ தெற்கே குதிரையில் சென்று இரசவாதியின் கூடாரத்தை கண்டுபிடித்தான். இரசவாதியிடம் 2 இறந்த கழுகுகள் இருந்தன. சாண்டியாகோ வருவான் என்றும் அவனுக்கு உதவி தேவைப்படும் என்றும் காற்று தனக்கு சொன்னதாக அவன் சொன்னான். பழங்குடியினர் போர் பாலைவனத்தை கடப்பதை சாத்தியமற்றதாக்கியதாக சாண்டியாகோ குறிப்பிட்டார். சாண்டியாகோவுக்கு ஏற்கனவே தனக்கு தேவையான அனைத்தும் தெரியும் என்றும் அவன் தனது பொக்கிஷத்தை நோக்கி மட்டுமே அவனை வழிநடத்துவான் என்றும் இரசவாதி சொன்னான். ஃபாத்திமா மற்றும் தனது தங்கத்தில் தனது பொக்கிஷத்தை கண்டுபிடித்ததாக சாண்டியாகோ சொன்னான். அவை எதுவும் பிரமிடுகளில் இல்லை என்று இரசவாதி அவனுக்கு நினைவூட்டினான். அவர்கள் ஒன்றாக சாப்பிட்டார்கள். இரசவாதி சாண்டியாகோவுக்கு மது கொடுத்தான். ஒரு மனிதனின் வாய்க்குள் செல்வது கெட்டது அல்ல, வெளியே வருவதுதான் கெட்டது என்று அவன் சொன்னான். ஒட்டகங்கள் நம்பகமானவை அல்ல என்பதால் தனது ஒட்டகத்தை விற்று ஒரு குதிரையை வாங்கும்படி இரசவாதி சாண்டியாகோவுக்கு சொன்னான். சாண்டியாகோ தனது பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க வேண்டும், அப்போதுதான் அவன் வழியில் கற்றுக்கொண்ட அனைத்தும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று அவன் சொன்னான். உன் இதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் பொக்கிஷம் இருக்கும் என்பதை நினைவில் கொள் என்று அவன் சொன்னான். அத்தியாயம் 9. மறுநாள் இரவு சாண்டியாகோ ஒரு குதிரையுடன் தோன்றினான். பாலைவனத்தில் எங்கே உயிர் இருக்கிறது என்று தனக்கு காட்டும்படி இரசவாதி அவனிடம் சொன்னான். ஏனென்றால் அத்தகைய அறிகுறிகளை பார்க்க முடிந்தவர்கள் மட்டுமே பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் பாலைவனத்தில் குதிரையில் சென்றார்கள். சாண்டியாகோவின் குதிரை எந்த காரணமும் இல்லாமல் திடீரென்று மெதுவாக சென்றது. தன் குதிரைக்கு உயிரின் மொழி தெரியும் என்று சாண்டியாகோ சொன்னான். அவர்கள் இறங்கி பாறைகளுக்கு இடையே ஒரு துளையை கண்டுபிடித்தார்கள்.
இரசவாதி அந்த துளைக்குள் கையை நுழைத்து ஒரு நாகப்பாம்பை வெளியே எடுத்தான். இரசவாதி தன் வாளால் மணலில் ஒரு வட்டம் வரைந்து பாம்பை அதற்குள் வைத்தான். பாம்பு அமைதியானது. பிரமிடுகளை சுற்றி பாலைவனம் இருப்பதால் சாண்டியாகோ பாலைவனத்தில் உயிரை கண்டுபிடித்தான். அது தனக்கு தேவையான சகுனம் என்று இரசவாதி சொன்னான். தனது தேடலை தொடர்வது ஃபாத்திமாவை விட்டு பிரிவது என்று சாண்டியாகோ வருத்தப்பட்டான். ஃபாத்திமா ஒரு பாலைவன பெண் என்றும் ஆண்கள் திரும்பி வருவதற்காக போக வேண்டியிருக்கும் என்றும் அவளுக்கு தெரியும் என்று இரசவாதி சொன்னான். சாண்டியாகோ அங்கேயே தங்கிவிட்டால் என்ன நடக்கும் என்று அவன் விளக்கினான். அவன் ஒரு மரியாதைக்குரிய ஆலோசகராகி ஃபாத்திமாவை மணந்து சிறிது காலம் மகிழ்ச்சியாக இருப்பான். ஆனால் இறுதியில் அவன் தனது தனிப்பட்ட புராண கதையை தொடராததற்காக வருத்தப்படுவான். மேலும் சகுனங்கள் அவனை விட்டு விலகிவிடும். உண்மையான அன்பு ஒருபோதும் ஒரு மனிதனை தனது தனிப்பட்ட புராண கதையை தொடர்வதை தடுக்காது என்று இரசவாதி சொன்னான். அவன் அந்த வட்டத்தை அழித்ததும் பாம்பு வழுக்கிச் சென்றது. சாண்டியாகோ இரசவாதியுடன் செல்ல முடிவு செய்தான். மறுநாள் காலை சாண்டியாகோ ஃபாத்திமாவிடம் விடைபெற்றான். அவள் அவனுக்காக காத்திருப்பதாகவும் அவனது வருகைக்காக பாலைவனம் இப்போது நம்பிக்கையால் நிறைந்திருக்கும் என்றும் சொன்னாள். சாண்டியாகோவும் இரசவாதியும் பாலைவனத்தில் குதிரையில் சென்றார்கள். தான் விட்டுச் சென்றதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்று இரசவாதி அவனிடம் சொன்னான். ஏனென்றால் எல்லாம் உலக ஆத்மாவில் எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் பல நாட்கள் பயணம் செய்தனர். சாண்டியாகோ தனது பயணத்தின் முடிவை நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் தனது தனிப்பட்ட புராண கதையை தொடர்ந்ததற்காக அவனை பாராட்டினான். தான் புதிதாக எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை என்று சாண்டியாகோ உணர்ந்தான். கற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி செயல்பாடுதான் என்றும் ஒரு விஷயத்தை தவிர தனக்கு தேவையான அனைத்தையும் சாண்டியாகோ ஏற்கனவே கற்றுக்கொண்டான் என்றும் இரசவாதி சொன்னான். இரசவாதம் என்பது ஆன்மீக பூரணத்துவத்தை பௌதீக தளத்துடன் இணைப்பது என்று இரசவாதி விளக்கினான். அவன் மணலில் ஒரு சின்னத்தை வரைந்து அது மரகத பலகையில் எழுதப்பட்டிருப்பதாகவும் உலக ஆத்மாவுக்கு நேரான பாதை என்றும் சொன்னான். மக்கள் காணும் பொருட்களின் மூலம் கடவுளின் ஆன்மீக போதனைகளை புரிந்து கொள்ளும் வகையில் உலகம் படைக்கப்பட்டது என்று அவன் சொன்னான். பாலைவனத்தில் மூழ்கி தனது இதயத்தை கேட்கும்படி அவன் சாண்டியாகோவிடம் சொன்னான். அது எல்லாவற்றையும் அறிந்திருந்தது, ஏனென்றால் அது உலக ஆத்மாவிலிருந்து வந்தது. அவர்கள் அமைதியாக தொடர்ந்தார்கள். ஃபாத்திமாவை பற்றியும் தனது கனவுகளை பற்றியும் பேசிக்கொண்டிருந்த தனது இதயத்தை கேட்பது சாண்டியாகோவுக்கு கடினமாக இருந்தது. அவனது இதயம் உயிருடன் இருப்பதாகவும் அவன் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் இரசவாதி அவனிடம் சொன்னான். பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போவது அல்லது பாலைவனத்தில் இறந்து விடுவது பற்றிய பயம் அவனது இதயம் பேசத் தொடங்கியது. தனது இதயம் ஒரு துரோகி என்று அவன் இரசவாதியிடம் சொன்னான். ஒரு கனவை தொடரும்போது தான் வென்றதை இழக்க இதயம் பயப்படுவது இயற்கையானது என்று இரசவாதி விளக்கினான். எதிர்பாராத அடிகள் மூலம் தன்னை ஒருபோதும் ஆச்சரியப்படுத்தாதபடி சாண்டியாகோ தனது இதயத்தை கேட்க வேண்டும் என்று அவன் சொன்னான். சாண்டியாகோ தனது இதயத்தின் தந்திரங்களை புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டான். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அவனது பயம் குறைந்தது. சோலைக்கு திரும்ப வேண்டிய அவசியம் அவனுக்கு மறந்துவிட்டது. ஒரு இரவு மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லா மனிதர்களிலும் கடவுள் இருக்கிறார் என்றும் ஒரு மணல் துகளிலும் மகிழ்ச்சியை காணலாம் என்றும் சாண்டியாகோவின் இதயம் அவனிடம் சொன்னது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பொக்கிஷம் காத்திருக்கிறது என்றும், ஆனால் மக்கள் பெரும்பாலும் பயத்தின் காரணமாக அதை தேடுவதை நிறுத்திவிடுகிறார்கள் என்றும் அது சொன்னது. மக்கள் இதயங்கள் ஏன் தங்கள் கனவுகளை தொடரச் சொல்வதில்லை என்று சாண்டியாகோ கேட்டான். அது இதயங்களை மிகவும் வேதனைப்படுத்துவது அதனால்தான் என்று இரசவாதி சொன்னான். அன்றிலிருந்து சாண்டியாகோ தனது இதயத்தை புரிந்து கொண்டான். தான் தனது கனவுகளிலிருந்து விலகிச் சென்றிருக்கும் போது குறிப்பாக எப்போதும் தன்னுடன் பேசும்படி கேட்டான். ஒரு கனவு நனவாகும் முன் உலக ஆத்மா வழியில் கற்றுக்கொண்ட அனைத்தையும் சோதிக்கும் என்று இரசவாதி சொன்னான். பெரும்பாலான மக்கள் விட்டுவிடுவது இந்த நேரத்தில்தான். ஒவ்வொரு தேடலும் ஆரம்ப அதிர்ஷ்டத்துடன் தொடங்குகிறது என்றும் வெற்றியாளர் கடுமையாக சோதிக்கப்படுவதன் மூலம் முடிவடைகிறது என்றும் அவன் சொன்னான். மறுநாள் அவர்கள் 3 ஆயுதம் ஏந்திய பழங்குடியினரை எதிர்கொண்டனர். அவர்கள் அவர்களை விசாரித்தனர். இரசவாதி அமைதியாக அவர்களுக்கு தத்துவவாதியின் கல் மற்றும் ஜீவ திராவகத்தை காட்டினான். அவர்கள் அதை நம்பவில்லை. ஒருவருக்குள் பெரிய பொக்கிஷங்கள் இருந்தால் அவர்கள் அரிதாகவே நம்பப்படுவார்கள் என்று இரசவாதி விளக்கினான். அவர்கள் தொடர்ந்து சென்றபோது சாண்டியாகோவின் இதயம் அமைதியானது. பாலைவனத்தை பற்றி சிந்திப்பதிலும் அவனுடன் உலக ஆத்மாவிலிருந்து குடிப்பதிலும் திருப்தி அடைந்தது. ஒரு மதியம் அவர்கள் ஒரு பழங்குடியினர் கூடாரத்தை கடந்தனர். தனது இதயத்தை நம்பும்படி இரசவாதி சாண்டியாகோவுக்கு எச்சரித்தான். ஆனால் தான் பாலைவனத்தில் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். அங்கு உலக ஆத்மா போரின் கூச்சல்களை கேட்க முடியும். 2 குதிரை வீரர்கள் அவர்களை நிறுத்தி அவர்கள் ஒரு போர் பகுதியில் இருப்பதாக சொன்னார்கள். இரசவாதியின் வலுவான பார்வை அவர்களை பயணிகளை செல்ல அனுமதித்தது. இறுதியாக அவர்கள் அடிவானத்தில் இருந்த மலைகளை அடைந்தார்கள்.
அவர்கள் பிரமிடுகளிலிருந்து 2 நாட்கள் தொலைவில் இருப்பதாக இரசவாதி சொன்னான். சாண்டியாகோ இரசவாதத்தை பற்றி அறிய விரும்பினான். இரசவாதம் என்பது உலக ஆத்மாவுக்குள் ஊடுருவி தனது பொக்கிஷத்தை கண்டுபிடிப்பது என்று இரசவாதி சொன்னான். தங்கம் மிகவும் வளர்ந்த உலோகம் என்றும் தங்கத்தை மட்டுமே விரும்பும் இரசவாதிகள் ஒருபோதும் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது என்றும் அவன் விளக்கினான். மற்ற உலோகங்களும் தங்கள் சொந்த தனிப்பட்ட புராணக் கதைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இரசவாதி ஒரு சிப்பியை எடுத்து கடல் அதில் வாழ்ந்ததாக சொன்னான். ஏனென்றால் அது அவனது தனிப்பட்ட புராணக் கதை. பாலைவனம் மீண்டும் தண்ணீரால் நிரம்பும் வரை அது ஒருபோதும் நிற்காது. அவர்கள் பிரமிடுகளை நோக்கி குதிரையில் சென்றார்கள். அத்தியாயம் 10. சூரியன் மறையும் போது சாண்டியாகோவின் இதயம் ஆபத்தை உணர்த்தியது. அவர்கள் மணல் திட்டுகளால் சூழப்பட்டிருந்தார்கள். பின்னர் நீல நிற ஆடைகள் அணிந்த நூற்றுக்கணக்கான பழங்குடியினரால் சூழப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு இராணுவ முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் அவர்களை உளவு பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். இரசவாதி அமைதியாக அவர்கள் வெறும் பயணிகள் என்றும் சாண்டியாகோ அசாதாரண சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இரசவாதி என்றும் சொன்னான். தலைவர் ஆர்வத்துடன் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க கேட்டார். சாண்டியாகோ 3 நாட்களில் தன்னை காற்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இரசவாதி சொன்னான். அவன் தோல்வியடைந்தால் அவர்கள் தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தார்கள். தலைவர் அவர்களுக்கு 3 நாட்கள் கொடுக்க ஒப்புக்கொண்டார். பயத்தை காட்டாதே என்று இரசவாதி சாண்டியாகோவுக்கு சொன்னான். சாண்டியாகோ பயத்தில் நடுங்கினான். தன்னை காற்றாக மாறுவது எப்படி என்று அவனுக்கு தெரியாது. ஒருவன் தனது தனிப்பட்ட புராணக் கதையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு தேவையான அனைத்தும் தெரியும் என்றும் ஒரு கனவை சாத்தியமற்றதாக்குவது தோல்வியின் பயம் மட்டுமே என்றும் இரசவாதி அவனுக்கு நினைவூட்டினான். 3ஆம் நாள் தலைவர் மற்றும் அவரது அதிகாரிகள் சாண்டியாகோவை பார்க்க வந்தார்கள். பாலைவனத்தின் மணலில் எங்கோ இருக்கும் தனது காதலியை நோக்கி திரும்ப காற்றாக மாற உதவுமாறு சாண்டியாகோ பாலைவனத்திடம் பேசினான். காற்று வீச தனது மணலை தர முடியும் என்று பாலைவனம் சொன்னது. ஆனால் சாண்டியாகோ காற்றின் உதவியை நாட வேண்டியிருந்தது. ஒரு குளிர் காற்று வீசத் தொடங்கியது. தனது காதலியின் குரலை தனக்கு கொண்டு சேர்த்த நாளை நினைவூட்டினான். சாண்டியாகோ காற்றோடு பேசினான். காற்று அவனுக்கும் பாலைவனத்துக்கும் அதன் மொழியை யார் கற்பித்தார்கள் என்று கேட்டது. அது தனது இதயம் என்று சாண்டியாகோ சொன்னான். காற்று ஒரு மனிதனை காற்றாக மாற்ற முடியாது என்று சொன்னது. தனக்குள் காற்று, பாலைவனம், கடல், நட்சத்திரங்கள் மற்றும் பிரபஞ்சத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்தும் உள்ளன. அனைத்தும் ஒரே கையால் மற்றும் ஒரே ஆன்மாவால் உருவாக்கப்பட்டவை என்று சாண்டியாகோ சொன்னான். மக்கள் மற்றும் காற்றின் வரம்பற்ற சாத்தியக்கூறுகளை பற்றி பேச சில தருணங்கள் தன்னை காற்றாக இருக்க கற்பிக்கும்படி அவன் காற்றை கேட்டான். காற்று ஆர்வமாக இருந்தது. அது இதற்கு முன்பு இருந்ததில்லை. அது இந்த விஷயங்களை பற்றி அறிய விரும்பியது. ஆனால் ஒரு மனிதனை காற்றாக மாறுவது எப்படி என்று தெரியவில்லை. அது வரையறுக்கப்பட்டதாக உணர்ந்தது. சாண்டியாகோ சொன்னான், இதைத்தான் நாம் அன்பு என்கிறோம். நீ நேசிக்கப்பட்டால் நீ படைப்பில் எதையும் செய்ய முடியும். நீ நேசிக்கப்பட்டால் என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் எல்லாம் உனக்குள்ளேயே நடக்கிறது. மனிதர்கள் கூட தங்களை காற்றாக மாற்றிக்கொள்ள முடியும். காற்று உதவினால் மட்டுமே. நிச்சயமாக. காற்று பெருமையாகவும் எரிச்சலாகவும் இன்னும் பலமாக வீசியது. பாலைவன மணலை மேலே தூக்கியது. ஆனால் ஒரு மனிதனை காற்றாக மாறுவது எப்படி என்று தனக்கு தெரியாது என்றும் தனக்கு அன்பு பற்றி எதுவும் தெரியாது என்றும் அது ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. சாண்டியாகோ வானத்தை கேட்கும்படி அது பரிந்துரைத்தது. குருடனாக இல்லாமல் வானத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு வலிமையான மணல் புயலை உருவாக்க சாண்டியாகோ காற்றை கேட்டான். காற்று ஒப்புக்கொண்டது. வானம் மணலால் நிரம்பியது. சூரியனை ஒரு தங்க வட்டு போல் மாற்றியது. முகாமில் தெரிவுநிலை கிட்டத்தட்ட 0 இருந்தது. பாலைவன மக்களுக்கு இந்த காற்று தெரியும். சிமும் அது அவர்களை பயமுறுத்தியது. அன்பை பற்றி தெரிந்தால் அன்பால் உருவாக்கப்பட்ட உலக ஆத்மாவை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சாண்டியாகோ சூரியனிடம் பேசினான். உலக ஆத்மாவை தான் பார்க்க முடியும் என்றும் அதன் மூலம் வாழ்க்கை செழித்தோங்க முடியும் என்றும் சூரியன் பதிலளித்தது. பூமியிலிருந்து தனது தொலைதூர தூரத்திலிருந்தே தான் அன்பு செய்ய கற்றுக்கொண்டதாகவும் மிக நெருக்கமாக சென்றால் எல்லாம் அழிந்துவிடும் என்றும் அது சொன்னது. சூரியன் எல்லாவற்றையும் தூரத்திலிருந்தே கவனிப்பதாகவும் உலக ஆத்மாவை மாற்றி மேம்படுத்தும் அன்பை பற்றி தெரியாது என்றும் சாண்டியாகோ குறிப்பிட்டான். மக்கள் நேசிக்கும் போது அவர்கள் எப்போதும் சிறப்பாக இருக்க முயற்சிப்பதாகவும் உலக ஆத்மாவை வளர்ப்பதாகவும் அவன் சொன்னான். தன்னை காற்றாக மாற்றிக்கொள்ள உதவுமாறு அவன் சூரியனிடம் கேட்டான். சூரியன் தன்னை மிகவும் புத்திசாலியான உயிரினமாக கருதி ஒரு மனிதனை காற்றாக மாறுவது எப்படி என்று தனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொண்டது. எல்லாவற்றையும் எழுதிய கையை கேட்கும்படி சாண்டியாகோவுக்கு அறிவுறுத்தியது. காற்று மகிழ்ச்சியுடன் கத்தியது. இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பலமாக வீசியது. கூடாரங்கள் சரிந்தன. விலங்குகள் தப்பின. மலையின் மீது மக்கள் ஒருவரையொருவர் பிடித்துக் கொண்டனர்.
சாண்டியாகோ எல்லாவற்றையும் எழுதிய கையின் பக்கம் திரும்பினான். பிரபஞ்சம் அமைதியானது. அவன் பேசவில்லை, ஆனால் தனது இதயத்திலிருந்து அன்பின் ஒரு பெருக்கை உணர்ந்தான். அமைதியாக பிரார்த்தனை செய்யத் தொடங்கினான். பாலைவனம், காற்று மற்றும் சூரியன் கூட அறிகுறிகளை புரிந்து கொள்ளவும் தங்கள் வழிகளை பின்பற்றவும் முயற்சி செய்கின்றன என்பதை அவன் உணர்ந்தான். சகுனங்கள் எல்லா இடங்களிலும் இருந்தன. அவற்றுக்கு உள்ளார்ந்த காரணம் இல்லை. அவை ஏன் உருவாக்கப்பட்டன என்று யாருக்கும் உண்மையில் தெரியாது. ஆனால் அந்த கைக்கு ஒரு காரணம் இருந்தது மற்றும் அது அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். சாண்டியாகோ உலக ஆத்மாவுக்குள் ஊடுருவினான். அது கடவுளின் ஆத்மாவின் ஒரு பகுதி என்றும் அது அவனது சொந்த ஆத்மா என்றும் பார்த்தான். தான் ஒரு சிறுவன் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். சிமம் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வீசியது. பின்னர் அரேபியர்கள் காற்றாக மாறிய சிறுவனின் கதையை சொல்வார்கள். காற்று நின்றதும் சாண்டியாகோ முகாமின் மறுபுறத்தில் ஒரு காவலாளிக்கு அருகில் அமைதியாக நின்றிருந்தான். அந்த மக்கள் பயந்தார்கள். ஆனால் இரசவாதி சிரித்தான். தனது சரியான சீடனை கண்டுபிடித்ததற்காக. தலைவன் சிரித்தான், கடவுளின் மகிமையை புரிந்து கொண்டதற்காக. மறுநாள் ஜெனரல் அவர்களுக்கு விடை கொடுத்து ஒரு பாதுகாப்பு படையை ஏற்பாடு செய்தார். அத்தியாயம் 11. அவர்கள் மதியம் வரை குதிரையில் சென்று ஒரு காப்டிக் மடத்தை அடைந்தார்கள். இரசவாதி குதிரையிலிருந்து இறங்கி பாதுகாப்பு படையினரை திரும்பி செல்லச் சொன்னான். அவர்கள் பிரமிடுகளிலிருந்து 3 மணி நேரம் தொலைவில் இருப்பதாகவும் அங்கிருந்து அவன் தனியாக இருப்பான் என்றும் சாண்டியாகோவுக்கு சொன்னான். உலக மொழியை கற்பித்ததற்காக சாண்டியாகோ அவனுக்கு நன்றி சொன்னான். தான் சாண்டியாகோவுக்கு ஏற்கனவே தெரிந்ததை மட்டுமே தூண்டினேன் என்று இரசவாதி பதிலளித்தான். இரசவாதி ஒரு துறவியுடன் பேசி சமையலறையை பயன்படுத்த அனுமதி கேட்டான். அவன் ஒரு இரும்பு பாத்திரத்தில் ஈயத்தை உருக்கி தனது பையிலிருந்து மஞ்சள் முட்டையின் தத்துவவாதியின் கல் ஒரு சிறிய துண்டை எடுத்து மெழுகில் சுற்றி உருகிய ஈயத்தில் கலந்தான். அந்த கலவை சிவப்பு நிறமாக மாறியது. அது ஆறியதும் ஈயம் தங்கமாக மாறியது. தாம் எப்போதாவது அப்படி செய்ய கற்றுக்கொள்வோமா என்று சாண்டியாகோ கேட்டான். அது அவனது தனிப்பட்ட புராண கதை, சாண்டியாகோவினுடையது அல்ல. ஆனால் அது சாத்தியம் என்பதை காட்ட விரும்பினேன் என்று இரசவாதி சொன்னான். மடத்தின் வாசலில் இரசவாதி தங்கத்தை 4 பகுதிகளாக பிரித்தான். ஒரு பகுதி துறவியின் தர்மத்திற்காக, மற்றொன்று ஜெனரலுக்கு கொடுத்ததற்கு பதிலாக சாண்டியாகோவுக்கு, மற்றொன்று தான் பாலைவன போர்களுக்கு திரும்ப செல்ல, கடைசி பகுதி சாண்டியாகோவுக்கு எதிர்கால தேவைகளுக்காக. ஒருமுறை நடப்பது ஒருபோதும் மீண்டும் நடக்காது. ஆனால் 2 முறை நடப்பது நிச்சயமாக 3வது முறை நடக்கும் என்று இரசவாதி சொன்னான். பின்னர் இரசவாதி சாண்டியாகோவுக்கு ஒரு ரோமானிய 100 வரி கவிஞனின் கதையைச் சொன்னான். அவனது நம்பிக்கையுடன் பேசப்பட்ட வார்த்தைகள் அழியாதவை, ஒவ்வொருவரும் உலக வரலாற்றில் ஒரு மைய பங்கை வகிக்கிறார்கள் என்று வலியுறுத்தினான், பெரும்பாலும் அறியாமலேயே. அவர்கள் விடைபெற்றார்கள். சாண்டியாகோ தனியாக பாலைவனத்தில் குதிரையில் சென்றான். தனது இதயத்தை கேட்டான். அது அவனை அவனது பொக்கிஷத்திற்கு அழைத்துச் செல்லும். உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இதயமும் இருக்கும் என்று இரசவாதி சொன்னான். முடிவுரை. இரவானதும் சாண்டியாகோ ஒரு சிறிய பாழடைந்த தேவாலயத்தை அடைந்தான். அந்த இடிபாடுகளிலிருந்து ஒரு அத்தி மரம் வளர்ந்திருந்தது. கனவை தவிர தன் ஆடுகளுடன் அங்கு கழித்த அமைதியான இரவு அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் நட்சத்திரங்களை பார்த்து உட்கார்ந்திருந்தான். கொஞ்சம் அது அருந்தினான். தனது பயணத்தையும் தான் சந்தித்த மக்களையும் நினைவு கூர்ந்தான். சகுனங்கள் தன்னை சரியாக வழிநடத்தின என்று அவன் உணர்ந்தான். அவன் தூங்கிவிட்டான். சூரியன் நன்றாக உயர்ந்த பிறகு எழுந்தான். அவன் அத்தி மரத்தின் அடியில் தோண்டத் தொடங்கினான். கதையெல்லாம் தெரிந்திருந்தும் தனது வருகைக்காக தங்கத்தை விட்டுச் சென்ற இரசவாதியை வேடிக்கையாக ஒரு மந்திரவாதி என்று அழைத்தான். தனக்கு தெரிந்திருந்தால் அவன் அழகான பிரமிடுகளை பார்த்திருக்க மாட்டான் என்று காற்றில் ஒரு குரல் கேட்டது. சாண்டியாகோ சிரித்துக்கொண்டே தோண்டினான். சிறிது நேரம் கழித்து அவனது மண்வெட்டி ஏதோ கடினமான ஒன்றில் மோதியது. அவன் ஸ்பானிஷ் தங்க நாணயங்கள், விலைமதிப்பற்ற கற்கள் மற்றும் தங்க கலைப்பொருட்கள் நிறைந்த ஒரு பெட்டியை வெளியே எடுத்தான். ஒரு வெற்றியின் மறக்கப்பட்ட கொள்ளை. அவன் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திய யூரிம் மற்றும் தும்மிம் ஆகியவற்றை வெளியே எடுத்தான். அவன் அவற்றை பெட்டியில் வைத்தான். அது வயதான ராஜாவின் நினைவாக இருந்தது. தங்கள் தனிப்பட்ட புராண கதையை தொடர்ந்தவர்களுக்கு வாழ்க்கை எவ்வளவு தாராளமாக இருக்கிறது என்று அவன் யோசித்தான். ஜிப்சி பெண்ணுக்கு தனது பொக்கிஷத்தில் 10இல் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் என்ற தனது வாக்குறுதி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. காற்று வீசத் தொடங்கியது. ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த லெவாண்டர். அது தனக்கு தெரிந்த வாசனை மற்றும் தூரத்திலிருந்து ஒரு முத்தத்தின் தொடுதலை கொண்டு வந்தது. சாண்டியாகோ சிரித்துக்கொண்டே சொன்னான், நான் வருகிறேன், ஃபாத்திமா. இதுதான் தி ஆல்கெமிஸ்ட் நாவலின் முழு கதை.